படத்துல ஃபீனிக்ஸ் டீம்னு சொல்லப்படுற சூப்பர் சிறப்பு படையினர் ஒரு சுரங்க பாதையில நுழைஞ்சு சூடு பிடிச்ச ஒரு கேம்ல இறங்குறாங்க. அவங்க லட்சியம் CTE நாட்டுல இருக்கிற ஒரு கள்ள ஆயுத மாஃபியா தலைமையிடத்தை உள்ளே நுழைஞ்சு டேமேஜ் பண்றது. ஒரு காவல்காரனை சட்டன்னு அப்புறப்படுத்திட்டு CCTV கேமரால அவங்க விளையாடுறாங்க. அதே சமயம் பிராண்டன் அண்ட் சாண்டின்னு இரு ஸ்னைப்பர்ஸ் வெளியே காத்துட்டு உள்ள டீம் சிக்னல் எதிர்பார்க்கறாங்க. சிக்னல் வந்த உடனே டார்கெட் செலக்ட் பண்ணி அடிச்சு உடைக்கிறாங்க. சுரங்கப்பாதையில இருந்து ஃபீனிக்ஸ் டீம் வெளியே வந்த உடனே மாஃபியா கோட்டைய அலற வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா எதிரிகளை சத்தமில்லாம அழிச்சிட்டு போறாங்க. ஆனா ஒரு மாஃபியா காரன் அவங்க தாக்குதலை கண்டுபிடிச்சு பாஸ் கிட்ட ஓடி போய் சொல்றான். அந்த பாஸ் கோவலோவ். கொடூரமான மாஃபியா தலைவன் ஆகாயத்துல பல சுற்றுத்தோட்டா விட்டு அலாரம் அடிச்சான். அவன் டீமுக்கு உள்ள படையெல்லாம் ஒரே கலவரமா வந்து சேர்ந்தாங்க. கோவலோவ் டீம் வெறிச்சு என்ன கொலைவெறியோட தாக்கிட்டாங்க. போர்க்களத்துல ஒரு மகா துப்பாக்கி வேட்டை ஆரம்பிச்சிடுச்சு. கோவலோவ் ஸ்னைப்பர் 2 பேர் பிராண்டன் சாந்தி மேல தாக்குதல் பார்த்தாங்க. ஆனா சாந்தி சரியா நேரத்துல பார்த்துட்டான். அவனும் பிராண்டனும் சேர்ந்து அந்த அச்சுறுத்தலை அழிச்சு புட்டாங்க. கோவலோவ் ஒரு டீம் உறுப்பினரோட சேர்ந்து போராடிக்கிட்டே இருந்தான். கோவலோவ் அவனோட கூட்டாளி அமைச்சரை கதறி அழைச்சான். அவன் கோவலோவ் வேலைகளுக்கு உடந்தையா இருக்கான். உடனடி உதவி வேணும்னு கேட்டான். ஆனா அமைச்சர் அதிர்ச்சி கொடுக்கிற விதமா ஒரு 2 மணி நேரத்துல உதவி வரும்னு சொன்னான். சூழ்நிலை மோசமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட கோவலோவ் அவன் டீம் வெடி உருவாக்கின ஒரு அழிவு ஆயுதத்தை ஆன் பண்ணினான். கடைசி வழி ஆயுதம் அது. கூண்டுல வச்சா எல்லாத்தையும் அழிச்சுவிடும். சீக்கிரமே பீனிக்ஸ் டீம் சேர்ந்து போலீஸ் கோவலோவை சுத்தி வளைச்சிட்டாங்க. அவரோட கடைசி கூட்டாளி கோவலோவ் நாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அழிஞ்சிடுவோம்னு கொடூரமா அறிவிச்சாரு. அடுத்த நொடி ஒரு பயங்கர அதிர்ச்சி அலை அறையில இருந்த எல்லாரையும் கோவலோவ் கூட்டாளிகளையும் கூட தரையில தூக்கி வீசிச்சுச்சு. கதை 2 நாள் முன்னாடி போகுது. ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான விமானம் கேப் வெர்டேல உலர்ந்த நிலத்துல இறங்குது. அதிர்ச்சி. பிராண்டன் விமானத்துல இருந்து இறங்கி வர்றாரு. அவரு அந்த பணிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அங்கே மோடிஸ்னு ஒரு கமாண்டர் அவரை சந்திக்கிறாரு. மோடிஸ் சந்தோஷத்தோட பிராண்டனை வாழ்த்துறாரு. பிராண்டன் ஒரு சிறந்த துப்பாக்கி வீரர்னு சொல்லி அவரு வந்தது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவின்னு கூறுறாரு. மோடிஸோட 2 ஆட்கள் நோவானு ஒருத்தர் உள்ளே பிராண்டனை அன்புடன் வரவேற்கிறாங்க. அவங்க பேஸ் போற வழியில நோவா தன் நாட்டு துயரமான வரலாற்றை சொல்றாரு. அவரு அப்பா அந்த நாட்டை ஆண்டாருன்னும் அவரு தன் மாமா கையில பயங்கரமா கொல்லப்பட்டாருன்னும் சொல்றாரு. அந்த மாமா தான் இப்போ அந்த நாட்டு பிரதம மந்திரி. அவரு ஒரு பெரிய சதி திட்டம் போட்டிருக்காரு. ரஷ்ய மாஃபியா தலைவன் அதிநவீன ஆயுதங்களை உருவாக்குறான். உலகையே அதிர்ச்சியில ஆழ்த்துற ஆயுதங்கள். வேற நாடுகளை படையெடுத்து அழிக்க போறான். அடேங்கப்பா. அந்த பேஸ்க்கு போன உடனே பிராண்டன் அவன் பழைய நண்பன் ஜீரோவை பார்க்கிறான். CIA தலைவன் அந்த ஜீரோ. கோவலோவ்னு ஒரு ரஷ்ய மாஃபியா தலைவன் இருக்கான். அமெரிக்காவிற்கு சட்டவிரோத ஆயுதங்களை அள்ளி அள்ளி அனுப்புறான். அவனை பிடிக்கணும்னு பிராண்டனை கூப்பிட்டிருக்காங்க. ஆனா இப்போ கோவலோவ் பொம்மையா வளர்ந்துட்டான். அவனுக்கு பிரதம மந்திரியோட கூட்டணி. சும்மா இருக்க முடியாத அளவுக்கு பலசாலி ஆயிட்டான். அப்புறம் ஜீரோ பிராண்டனை சீருடை அணிஞ்ச வீரர்களுக்கு தெரிவிக்கிறான். கோவலோவை கிழிச்சு போடணும். 1,00,000 வீரர்களா இருக்கணும். அடுத்த நொடி மோடிஸ் ஒரு இளைஞனை அழைச்சு வர்றான். சாண்டி நல்லா துப்பாக்கி சுடுறவன். ஆனா அனுபவம் இல்லாதவன். ஒருத்தரையும் கொன்னதில்லை. பயிற்சி ஆரம்பம். மாஃபியா தலைவன் பதுங்கி இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி பயிற்சி. சாண்டி துப்பாக்கி பயிற்சி. பிராண்டன் கொடுக்கிற பயிற்சி. பயிற்சி முடிஞ்சதும் சாண்டி பிராண்டனை பார்த்து கேட்கிறான். ஸ்னைப்பர் ஆகிறதுக்கு சிரமமான விஷயம் என்னன்னு பிராண்டன் சொல்றான். முதல் கொலைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒருத்தரோட வாழ்க்கையை முடிச்சு போடுற அளவுக்கு பெரிய பொறுப்பு. அப்புறம் அந்த ரூம்ல எப்படி அட்டாக் பண்றதுன்னு பிளான் போட்டாங்க. மோடி அவரு டெபுட்டி எல்லாத்தையும் சரியா பங்கிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு ரைட்டரும் என்ன பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மோடி அவங்க யூனிட் பேரு ஃபீனிக்ஸ்னு பெருமையா சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல சாப்பிட எல்லாரும் கூடிட்டாங்க. ஒருத்தன் கேட்டான், மாஸ் நீங்க முதல்ல யாரை சேர்த்துக்கிட்டீங்க? மாஸ் சொன்னாரு, என் டெபுட்டி ஏஞ்சல். ஏஞ்சல்ல டெரரிஸ்ட் கூட்டத்தை எதிர்கொண்ட தீரங்களை சொன்னாரு. எத்தனை பேர் இருந்தாலும் பேர் இல்லாமல் 12 முறை குத்தப்பட்டும் கையில எதுவும் இல்லாம போராடி வெற்றி பெற்ற அவங்க துணிச்சலை பத்தி சொன்னாரு. அப்புறம் எல்லாரும் ஏஞ்சல்ல காயத்தை காட்டுன்னு கெஞ்சினாங்க. அவ அடக்கமா காட்டினா. சாப்பாடு முடிஞ்சு பிராண்டன் 2 பேரை பாருன்னு சொன்னாரு. அவங்க எப்பவும் சேர்ந்துதான் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி கேளுங்க. இதுதான் விஷயம். சகோதரியா இருக்காங்க. ஜோடியா இல்ல. பிராண்டன் போர்ல வெட்டி உபயோகிக்கிறீங்களா?னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. அடேங்கப்பா. இவங்களைத்தான் இரட்டை வெட்டிக்காரங்கன்னு சொல்றாங்க. எப்பவும் அந்த வெட்டிகளைத்தான் கடைசி ஆயுதமா வச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் ஜீரோ ஏஞ்சலை கேக்குறான், என்ன பண்றேன்னு. ஏஞ்சல் சொல்றா, என் பொண்ணை கொன்ன அந்த கொடியவன் முகத்தை வரைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் பழிவாங்கணும்னு. அந்த கொலைகாரன் அந்த பிரதம மந்திரியோட ஆளுன்னு தெரிய வந்ததாலதான் ஏஞ்சல் இந்த குழுவுல சேர்ந்தா.
அப்புறம் மோடி எல்லாரையும் கூட்டி ஒரு தூள் பறக்கும் உற்சாக பேச்சு சொல்றான். நம்ம முக்கிய வேலை கோவலோவை உயிருடன் பிடிச்சு இன்டார் தேச நீதிமன்றத்துல நிறுத்தி பிரதம மந்திரியோட குற்றங்களை வெளியில கொண்டு வரணும். ஆனா கோவலோவ் எதிர்ப்பு காட்டினா அழிச்சிடலாம்னு கெடுபிடி சொல்றான். ஒரு மாலை மோடி பிராண்டனிடம் ஜான் எப்படி இருக்கான்னு கேட்டான். அப்போதான் ஜான் இப்ப பிராண்டனுக்கு சமமான துப்பாக்கி சுடுபவனா இருக்கான்னு நினைக்கலாமா, அவனுக்கு அனுபவம் குறைவுதானேன்னு கேட்டான். பிரெண்டன் சொன்னான், அந்த இரவே ஜாண்டியை டெஸ்ட் பண்றேன்னு. ஜாண்டி ஃபெயிலானா அடுத்த மிஷனுக்கு வெளியே. அந்த இரவுலையே ஒரு ஒதுக்குப்புற இடத்துக்கு ஜாண்டிய கூட்டிட்டு போய் அங்க ஒரு வீட்டு முன்னாடி சிகரெட் பிடிச்சுக்கிட்டு நிற்கிற ஒருத்தர சுட்டு போட சொன்னான். ஜாண்டி திடுக்கிட்டான். என்ன காரணத்துக்கு யாரையாவது கொல்லணும், புரியல. ஏன் இந்த கெட்ட வேலை? அவன் மனசுல கேள்விகள் சுழன்றாடிச்சு. ஆனா பிரெண்டன் கண்டிப்பா சொன்னான், அதை பத்தி அதிகமா யோசிக்காதேன்னு. இதுதான் நம்ம வேலைன்னு. சந்தேகம் இருந்தாலும் ஜாண்டி கையில இருந்த துப்பாக்கிய பீர் சொன்னான். ஆனா வெற்று குண்டுகள். ஜாண்டி அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். பிரெண்டன் என்ன நோக்கத்தோட இந்த டெஸ்ட் பண்றான்னு புரியல. அப்பதான் பிரெண்டன் விளக்கினான், இது ஒரு மனோபல சோதனைன்னு. ஜாண்டி துப்பாக்கி பீர் செய்ய மறுத்திருந்தா மிஷனுக்கு வெளியேன்னு. சந்தேகம் இருந்தாலும் ஜாண்டி பாஸ் பண்ணிட்டான். அப்புறம் பிரெண்டன் சொன்னான், அவனே முன்னால இதே மாதிரி டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுன்னு. இன்னும் 2 வருஷம் ராணுவ பயிற்சி. அடுத்த நாளே ஃபீனிக்ஸ் படை முழுசும் சண்டைக்கு ரெடி. ஒரே ஓட்டமா வண்டில ஏறி படத்துல முதல்ல காட்டிய மாதிரி போர். அப்புறம் கதை திடீர்னு இப்போ மாறுது. கோவலோவ் அவன் சூப்பர் ஆயுதத்தை வெடிக்க போறான். ஆனா எல்லாரும் உயிரோட இருக்காங்க, கோவலோவும் காயமில்லாம. அப்போ திடீர்னு ஜீரோ வருது. துப்பாக்கி கோவலோவ் மேல வச்சு நிறுத்திடுது. ஃபீனிக்ஸ் டீம் முழுசும் வந்து கூடுது. பிராண்டனும் சேர்ந்து என்ன வெடிச்சுச்சுன்னு மோடிஸ் கிட்ட கேக்குறாங்க. சவுண்ட் வேவ் விட்டான் கோவலோவ். ஆனா எல்லாரும் சேஃப். அந்த சூப்பர் ஆயுதத்துல இருக்கிற சர்வர் டேட்டாவை எடுங்கன்னு மோடிஸ் சொல்றான். அது இன்னும் டெவலப்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி. ஆனா கோவலோவ் எச்சரிக்கை பண்றான், பிரதம மந்திரி ராணுவம் வரப்போகுதுன்னு. சவுண்ட் வேவ் மோசமான விளைவுகளை உண்டாக்க போகுதுன்னு. சொன்னபடியே மோடிஸ் ஃபீனிக்ஸ் குழுவினர் எல்லாரும் கோவலோவ் கூட சரிந்து விழுந்தாங்க. ஒரே நிமிஷம்ல கோவலோவ் ஆயுத வடிவமைப்பாளரை உடனே கேள்வி கேட்டாங்க, இந்த பேரழிவை எப்படி நிறுத்துறதுன்னு. ஆனா அவர் சொன்னார், ஒன்னும் செய்ய முடியாதுன்னு. சீக்கிரமே அந்த அலைப்பட்ட எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. சில ஃபீனிக்ஸ் உறுப்பினர்கள் மட்டும் தப்பிச்சாங்க. சீக்கிரமா ஜீரோ அவங்களை வெளியே போக சொன்னாரு, பிரதம மந்திரியோட போர் வீரர்கள் வர்றதுக்கு முன்னாடி. ஆனா ஏஞ்சல் சம்மதிக்கல. தோழர்களுக்கு சரியான இறுதிச் சடங்கு பண்ணாம போக மாட்டேன்னு கெஞ்சினாங்க. ஜீரோவும் ஏஞ்சலும் சண்டை போட்டாங்க. அப்போ நோவா இடையில நின்னு பிராண்டன் முடிவு பண்ணட்டும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச பிராண்டன் அந்த மேம்பட்ட ஆயுதத்துல இருக்கிற சர்வர் தகவல்களை எடுத்து வரணும்னு சொன்னாரு. இல்லன்னா பிரதம மந்திரி அதை உருவாக்கி ஒரு நகரத்தையோ ஒரு நாட்டையோ கூட அழிச்சிடுவார். 3 நிமிஷத்துக்குள்ள பிராண்டன் ஜீரோவும் நோவாவையும் லே போட சொன்னாரு. மற்ற 3 பேரையும் டேமேஜ் ஆனவங்க உடம்பை லேப்ல இருக்கிற டன்னல்ல வைக்க சொன்னாரு. அப்புறம் நோவா வெடி 70 விழுக்காடு ரெடின்னு சொன்னா. அந்த போல் அடிச்சது சின்ன டெஸ்ட்னு சொன்னாரு. வியப்பா இருக்கு இல்ல? வடகொரியா உட்பட பல நாடுகள் இந்த ஆயுதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டாங்கன்னு தெரிய வந்தது. அதான் ஜீரோ எல்லா சர்வரையும் எப்படி கொண்டு போறதுன்னு கேட்டாரு. அதெல்லாம் நிறைய வண்டிகள் இல்லாம முடியாதுன்னு நோவா சொன்னா. சரி, சர்வர்ல இருக்கிற டேட்டாவை உடனே சாட்டிலைட்ல அப்லோட் பண்ணிடலாம்னு பிராண்டன் முடிவு பண்ணினாரு. நாவுக்கு உடனே டேட்டா போய் சேரும். லேப்பை இப்பவே நொறுக்க முடியாது. வேற யாராவது இந்த ஆயுதத்தை உருவாக்கிட்டாங்கன்னா எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியாம போயிடும். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கூடிட்டாங்க. பிராண்டன் சர்வர் டேட்டாவை சாட்டிலைட்ல அப்லோட் பண்ற பிளான் சொன்னாரு. ஆனா அஞ்சல் சொன்னா நிறைய நேரம் எடுக்கும். பிரதம மந்திரி எதிரி கும்பல் வரப்போகுதுன்னும். ஆனா பிராண்டன், சரி பாருங்க, அபாயம்னு தெரிஞ்சும் ஒப்பந்தம் தான்னு கொள்ளையடிச்சாங்க. பிராண்டன் வேலை பிரிச்சு கொடுத்தான். நோவா சர்வர் டேட்டா ஏத்தணும். மத்தவங்க வெடிகுண்டு பொறிகள் நல்ல தளங்கள்னு ஏற்பாடு பண்ணணும். சாட்டிலைட்ல நண்பர்களை கண்டுபிடிக்க நோவா முயற்சி பண்ணா. உதவி கிடைக்குமான்னு சந்தேகம்தான். அரை மணி நேரம் கழிச்சு டேட்டா 50 விழுக்காடு தான் ஏத்திருந்தா. அப்புறம் பிராண்டன் போன் கொடுத்தான். ஒரு கால் நடைமேடையில வெடிகுண்டுக்கு, இன்னொரு கால் ஆய்வகத்துல வெடிகுண்டுக்கு. அப்புறம் எல்லாரும் தங்களை இடத்துல போயிட்டாங்க. ஹெரா அண்ணன் சாகுறதுல நொந்து போய் வெறியோட போராட நினைச்சா. அடுத்த நொடி பிரதம மந்திரியோட ராணுவம் வந்து கதவை உடைச்சு உள்ளே புகுந்தாங்க. பிராண்டன் கூட்டாளிங்க வீரமா எதிர்த்தாங்க. டஜன் கணக்கான எதிரிகள் தொலைந்தாங்க. ஹெரா ஓடி போயிட்டா. தோட்டாக்கள் தீர்ந்து போச்சு. பேஸ்ல ஓடுன்னு சொன்னாங்க. ஹெரா ஒரு ராணுவக்காரன் கிட்ட சிக்கி நீர்ல விழுந்தா. சூழ்ந்து கிட்ட ராணுவக்காரங்க. ஆனா அவள் சூழ்ச்சியா, உங்க பிடிச்சது சரியான ஆள் இல்லன்னு சொல்லி திருப்பிவிட்டா. அப்புறம் தன் கத்தியை எடுத்து எதிரிகளை அடிச்சு ஓட்டினா. அதே சமயம் சாண்டி, ஏஞ்சல், சீரோ சிக்கி போயிட்டாங்க.
டோட்டா தீர்ந்து போச்சு. அதிர்ஷ்டவசமா சரியான நேரத்துல டோட்டா கிடைச்சுது. ரூஃப்ல இருந்து பிராண்டன் இறங்கி பேஸ்ல ஓடுன்னு சொன்னாரு. அவன் எதிரிகளை எதிர்கொண்டாரு. ஏஞ்சல் அவள் பெண்ணை கொன்ன அந்த ஸ்திரீயை சந்திச்சா. கொடூரமான போர். அந்த ஸ்திரீ சாகுற வரைக்கும். சிறிது நேரத்துல பிராண்டன் சீரோ சந்திச்சாங்க. சமையலறைக்கு போன்னு சீரோ சொன்னாரு. அவன் ஆபீஸ்ல எதிரி ராணுவக்காரங்க கூட்டத்தை சந்திச்சான். பிராண்டனும் எதிரி ராணுவக்காரங்க கூட்டத்தை சந்திச்சான். மறுபக்கம் 7 எதிரி ராணுவக்காரர்கள் நோவாவை நோக்கி வேகமாக வந்தாங்க. அப்போ நோவா பயங்கர பயத்துல நடவாயில வைச்சிருந்த வெடிகுண்டுகளை உடனே தூண்டினான். டீமுக்கு அப்லோட் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் காலி பண்ணுங்க, நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல சந்திக்கலாம்னு கத்தினான். அடுத்த காட்சி ஹீரோ. அவளை சுத்தி எதிரிகள் கூட்டம். அப்போ ஒரே கருப்பு லைட் போச்சு. பிளாஷ் லைட் போட்டாள் ஹீரோ. எதிரிகள் சுத்தி அவளை தாக்கினாங்க. ஹீரோ இறந்துட்டாள். சோகம். இன்னொரு இடத்துல பிராண்டன் தன் படையினரை சந்திப்பு புள்ளியை நோக்கி ஓட சொல்றான். பிராண்டன் ஓடுறப்போ கையில குண்டுபட்டு தள்ளாடினான். அப்போ ஜீரோ வந்து சரியாயிடும்னு சொல்லி சமாதானம் பண்ணினான். வேற இடத்துல நோவாவுக்கு பல குண்டு காயங்கள். ஆனா ஜாண்டி ஏஞ்சல் அந்த எதிரிகளை சும்மா விடல, அழிச்சு புட்டு போட்டாங்க. அப்புறம் பிராண்டன் சேரிங் புள்ளியில படைவாளிங்க குடிச்சு நின்னுச்சு. அப்ப நோவா அவன் போனை பிராண்டனுக்கு கொடுத்து இன்னொரு கால் பண்ணி லேப்ல இருக்கிற வெடிகுண்டைகளை வெடிக்க வைக்க சொன்னான். ஆனா அதுக்குள்ளேயே நோவா காயத்தால இறந்துட்டான். சும்மா சொல்லல, உடனேயே பிராண்டன் அவன் படையின் கிட்ட வெடிப்புக்கு ரெடி பண்ணிக்க சொன்னான். அப்புறம் பல எதிரி வீரர்கள் வந்தாங்க, அதிகமா. அப்ப பிராண்டன் மீதி இருக்கிற படையின துளைக்கு ஓடிப்போ சொன்னான், எதிரிகளை தடுக்கணும்னு. ஆனா சீரோ போக மறுத்தான். பிராண்டன் வர சொன்னது அவன்தான்னு சொல்லி அவனோட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் ஏஞ்சல் ஜாண்டி யாரும் போக வேண்டாம்னு பிராண்டன் கெஞ்சி கெஞ்சி சொன்னான். யுனைடெட் நேஷன்ஸ்க்கு சர்வர் டேட்டாவை கொண்டு போகணும்னு அழுத்தமா சொல்லி சட்டுன்னு பிராண்டனும் சீரோவும் வெளியே ஓடி எதிரிகளை ஒவ்வொன்னா அடிச்சு தள்ளினாங்க. ஆனா டெண்டா தீர்ந்து போச்சு. கொஞ்சம் கூட இல்ல, கடைசில கொந்தளிச்சாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எல்லா எதிரிகளையும் ஒழிச்சு புட்டாங்க.